வணக்கம். நாகதோஷம் நீங்க வேண்டுமா? திருமணத் தடை அகல வேண்டுமா? வாருங்கள். பக்தர்கள் தினசரி தரிசிக்கும் இந்த நாகர்கோவில் நாகராஜரின் அருள்மிகு ரகசியங்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இவ்வுலகிலே எல்லா பழம்பெரும் சமயங்களிலும் நாக வழிபாடு சிறந்ததோர் இடத்தை பெற்றிருந்தது என்பதற்கு பரவலாக பற்பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. பாரத நாட்டிலே இவ்வழிபாட்டிற்கு வேறு எங்கும் காண முடியாத முக்கியத்துவம் இருந்து வருகிறது. நாகராஜாவை இந்திய மக்கள் பல்வேறு வடிவங்களில் அவரவர் விருப்பத்திற்கேற்றவாறு வணங்கி வருகின்றனர் என்பதே இதற்கு சான்றாகும். பாரத நாட்டின் பழம்பெரு சமயங்களான சைவம், வைஷ்ணவம், பௌத்தம், சமணம் ஆகிய நான்கும் நாகத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டே விளங்குகின்றன. சிவபிரான் நாகத்தை கழுத்தணியாக கொண்டுள்ளார் என்ற கருத்தும், திருமால் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு அறிதுயில் செய்கிறார் என்ற கருத்தும் இந்த சமயத்தின் இரு பெரும் பிரிவுகளும் அரவு வணக்கத்தை ஆதரிக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக அமைந்துள்ளன. நாக வழிபாட்டிற்காக கோவில்கள் பல இருந்தாலும் நாகத்தின் பெயரையே தனதாக கொண்ட நாகர்கோவிலை போன்று சிறப்புமிக்கது வேறு இல்லை என்று கூறலாம். இந்திய தாயின் பாதகமலமான குமரிமுனையிலிருந்து 12 கல் வடக்கேயுள்ள இந்நகரின் பெயர் காரணம் அதன் நடுவில் அமைந்துள்ள 5 தலை நாகராஜா வீற்றிருக்கும் கோவில்தான் என்பது இதனை வலியுறுத்தும். இக்கோவிலை சூழ்ந்து பச்சை பசேல் என்ற வயல்களும் ஓங்கி வளர்ந்த தென்னை மரங்களும் பூத்து குலுங்கி நிற்கும் பூஞ்சோலைகளும் காண்போர் மனதை கவர்ந்திழுக்கின்றன. இவ்வாறு இயற்கை அன்னை களிநடம் புரிந்து இங்கு வருகை தருகின்றவர்களுக்கு அமைதியூட்டுகிறாள். கோவில் பூந்தோட்டத்தில் உள்ள நாகப்பூவை நாகராஜாவின் உருவக குறியீடாக கருதுகின்றனர். கோவிலையும் அதனை சார்ந்த தோட்டங்களையும் நாகங்கள் காவல் புரிகின்றன என்பது ஐதீகம். கோவிலை சுற்றிலும் நாகப்பாம்புகள் நிறைந்திருந்தாலும் இவ்வட்டாரத்தில் பாம்பு கடித்து இறந்ததாக செய்தி எதுவும் இதுவரை கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன் இக்கோவில் குளத்தின் அருகே 2 தலை நாகம் ஒன்று கிடைத்தது. இன்றும் அதன் உடல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலை சூழ்ந்துள்ள நாகச்சிலைகளுக்கு கணக்கே இல்லை. உட்கோவிலின் வாசலில் படம் எடுத்த கோலத்தில் அமைந்துள்ள 2 பெரிய 5 தலை நாகங்களின் சிலைகள் இங்கு வருகின்றவர்களை கவராமல் இருக்க முடியாது. மூலவரான நாகராஜாவை தவிர்த்து சிவன் வாயு வடிவத்திலும் திருமால் அனந்த நடியிலும் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு மூலஸ்தானத்தின் பின்னால் தொழுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்தும் ஓடவல்லி என்ற ஒரு கொடி படர்ந்திருந்தது என்றும், பாம்புகளின் இருப்பிடமாக இருந்ததால் ஒரு அறநிலைய அதிகாரி அதை வெட்டி அகற்றிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் பலர் அக்கொடியை திரும்ப நட்டு வளர்க்க முயன்றும் பலனில்லாமல் போயிற்றாம். ஓடவல்லி இலையினை இங்கு வந்தவர்கள் பிரசாதமாக பெற்று வந்ததாக தெரிகிறது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு சுவையுடன் இருக்கும் என்று அவர்கள் கூற கேட்கலாம். இங்குள்ள மூலஸ்தானத்தின் மேற்கூரை ஓலை வேயப்பட்டதாக இருப்பது வேறு எந்த ஆலயத்திலும் காணப்படாத தனி சிறப்பாகும். மேலும் நாகராஜா அமர்ந்துள்ள இடம் எப்போதும் ஈரமாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து எடுக்கப்படும் ஒரு வகை மணலே கோவிலின் முக்கிய பிரசாதமாகும். இது 6 மாத காலம் கருப்பு நிறமாகவும் எஞ்சிய நாட்களில் வெள்ளை நிறமாகவும் இருந்து வருகிறது. எவ்வளவோ காலமாக எடுத்தும் அந்த மண் குறையாமல் இருப்பது அதிசயத்தக்க பேர் உண்மையாகும். இக்கோவிலில் தினமும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் திரளாக வந்து வணங்கி செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆயில்ய நாட்களிலும் நாகராஜனுக்கு பால் வார்ப்பது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாலயம் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். அந்நாட்களில் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் இங்கு வந்து பால், உப்பு, நல்ல மிளகு, மரபொம்மைகள் இவைகளை காணிக்கைகளாக கொடுத்து நாகராஜனை பயபக்தியுடன் வணங்கி செல்வர்.
அன்று காலை 5 மணி முதல் இரவு 12 மணி வரை கோவில் திறந்தே இருக்கும். பிற மதத்தவர்களும் இங்கு காணிக்கை செலுத்துவதுண்டு. நாகதோஷங்களை ஒழிக்க இது ஒரு புண்ணிய இடமாக விளங்குகின்றது. இவ்வாலயத்தில் தை மாதம் 10 நாட்கள் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் 4 மத கோட்பாடுகளை ஒன்று சேர்க்கும் சின்னமாக திகழும் இக்கோவில் தற்போது இம்மாநிலத்திலிருந்து மட்டுமன்றி பாரத நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் திரளாக வந்து தங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு திவ்ய ஸ்தலமாக விளங்குகிறது. இவ்வாறு வந்து வணங்கி செல்வோர் எல்லா நலங்களும் பெற்று மன அமைதியுடன் வாழ்கின்ற காரணத்தால் இவ்வாலயத்தின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாகராஜாவை வணங்குகின்றவர்கள் நோய் நொடியின்றி நலமெல்லாம் பெற்று வாழ்வர் என்பதும், மருந்துகளால் குணப்படுத்த முடியாத சில சர்ம ரோகங்கள் நாகராஜனை தினமும் தொழுவதால் மறைந்து போகின்றன என்பதும் இங்குள்ளவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்களும் ஒரு முறை புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் இந்த நாகர்கோவிலுக்கு வந்து நாகராஜரை வணங்கி நாகதோஷங்களையெல்லாம் போக்கி நோய் நொடி இன்றி நலமுடன் வாழ்வீர்களாக. ஓம் நமோ நாகராஜாய நமக.